வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து கொடிஷியா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்களிடம் ஒரு நேர்காணல். அதாவது எதிர்வரும் பட்ஜெட்டில் அவங்க இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஒன்று. நம்பர் 2 வந்து லாஸ்ட் பட்ஜெட்டில் இன்ட்ரீம் பட்ஜெட்டில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் சரி செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்விகளுக்கு பதில் காண முனைகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து இது வந்து பியூர்லி பட்ஜெட் ரிலேட்டட் தான் சார். எதிர்வரும் பட்ஜெட்டில் கோயம்புத்தூர் ஸ்மால் ஸ்கேல் அது கொடிஷியா என்ன எதிர்பார்க்குது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்து ஒன்று. நம்பர் 2 வந்து லாஸ்ட் பட்ஜெட்டில் இன்ட்ரீம் பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்த என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்களோ அதை நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சா? கண்டிப்பாக சொல்லாங்க. இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பட்ஜெட்டில் இப்போ என்ன எதிர்பார்க்குறோம் கொடிஷா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இதில். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுக்கு இன்கம் டேக்ஸில் வந்து நாங்கள் கொடிஷா ரொம்ப காலமாக ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதாவது ப்ரைவேட் லிமிட்டெடுக்கும் எல்எல்பிக்கும் வந்து கார்பரேட் டேக்ஸ் வந்து 30% வந்து 25% பண்ணி கொடுத்துட்டாங்க போன பட்ஜெட்டில். அதே மாதிரி எங்களுக்கு வந்து பெரும்பாலான எம்எஸ்எம்இஸ் வந்து மைக்ரோவில் இருக்கிறதுனால அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்லேயும் அவங்க வந்து இதில் ப்ரொப்ரேட்டரிலேயே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன ஆகும்னா, அவங்க வந்து இந்த டேக்ஸ் அவங்களுக்கு கட்டுறது வந்து 25% வந்து இப்போ இன்கம் டேக்ஸாக இருக்குது. அதை நாங்கள் 20%-ஆக குறைச்சி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அது ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இப்போது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பில்டிங் கட்டுறோம். ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்காகத்தான் நாங்கள் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அதுக்கு வாங்குகிற ஸ்டீல், சிமெண்ட், இதுக்கு எல்லாமே, அதாவது ரா மெட்டீரியல், ஒரு பில்டிங் கட்டுறதில் வந்து ஒரு 75% வந்து ரா மெட்டீரியல், மீதி ஒரு 25% லேபர்னா, அந்த 75% ரா மெட்டீரியலுக்கான இன்புட் டேக்ஸ் வந்து எங்களுக்கு இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. நான் சொல்கிறது தொழிலுக்கானது பற்றி மட்டுமே நான் சொல்கிறேன். இப்போ எங்களோட இன்ஜினியரிங் ஷெட்ஸ் பற்றி, ஏன்னா எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ இன்ஜினியர்ட் பில்டிங்கில் தான் போகிறாங்க. அப்புறம் நீங்கள் கான்கிரீட்டுக்கு வேணுங்கிற டிஎம்டி ராட்ஸ் வாங்குறாங்க. இது எல்லாமே ஜிஎஸ்டி 18% கொடுத்து வாங்குகிறோம். இப்போ நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் லேபர் காஸ்ட் ஒரு 20 லட்ச ரூபா கழிச்சது போக 80 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 80 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் 18% ஜிஎஸ்டி கட்டி வாங்குகிறோம். இந்த 18% ஜிஎஸ்டி கட்டி வாங்கினதை வந்து எங்களால் இன்புட் எடுக்க முடியல. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபா பக்கம் எங்களுக்கு இன்புட்டாக நாங்கள் எடுக்க முடியல. இந்த இன்புட் எடுத்தால் என்ன ஆகும்னா, எங்களோட இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து நாளைக்கு இது ஃபியூச்சராக வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்காக பில்டிங் போட்டாங்க இல்லையா, அதிலிருந்து பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதிலிருந்து திருப்பி நிறைய டர்ன் ஓவர் வரும், நிறைய வருமானம் வரும். அது கம்பெனிக்கும் வரும், டாக்ஸேஷனில் வரும், கவர்மெண்ட்டுக்கும் அந்த டாக்ஸேஷன்ஸ் போய் சேரும். ஸோ இந்த இன்புட் டேக்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு பில்டிங்ஸ் கட்டுற போது கொடுக்கணுங்கிறது வந்து எங்களோட ரொம்ப முக்கியமான கோரிக்கைன்னு சொல்லலாம். இது ஒன்று. அடுத்தது நெக்ஸ்ட் பேங்கிங் செக்டாரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எம்எஸ்எம்இஸுக்கு வந்து 5 crore வரைக்கும் எங்களுக்கு கொலாட்ரல் இல்லாமல் லோன் கொடுக்கணுங்கிறது ஒரு ரிக்வஸ்ட். ரன்னிங் யூனிட்ஸுக்கு தான் நான் இனிஷியலாக கேட்குறேன். ஏன்னா புது யூனிட்டுக்கு திடீர்னு எடுத்த உடனே நாங்கள் 5 கோடி ரூபா கேட்கல. அவங்க ரன்னிங் யூனிட்ஸில் இப்போ 1 கோடி 2 கோடி இருக்கிறவங்க வந்து 5 கோடிக்கு ஸ்கேல் அப் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து கொலாட்ரல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி யூனிட்ஸுக்கு வந்து எங்களுக்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் கொடுத்து அந்த கம்பெனிஸ் வந்து எம்எஸ்எம்இ தான் இன்னைக்கு இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்கிறோம். 30% ஜிடிபி நம்ம தான் கண்ட்ரிபியூட் பண்ணுறோம். பட் எம்எஸ்எம்இ 30% கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து 40% கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. என்னன்னா அவங்கள நம்ம கை கோர்த்து மேலே தூக்கி விடணும். அப்போ அவங்களுக்கு வந்து வேணுங்கிற அந்த ஃபண்டிங் வந்து கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க எங்கிட்ட, இந்த மாதிரி சார் போன பட்ஜெட்டில் இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்தது இப்போ ஜூலை மாதம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சப்மிட் பண்ணாங்க இல்லைங்களா 2024, அந்த பட்ஜெட்டில் கொடுத்தது வந்து எப்படி பெனிஃபிட் ஆகிருக்குன்னு. அது நான் என்ன சொல்லணும்னா, எனக்கு அதில் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து அவங்க நியூ கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் வந்து பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து செப்டம்பர் மாதம் கொடிஷாக்கு வந்திருந்த போது நாங்கள் கேட்டோம், மேடம் இது வந்து ஜூலைலேயே நீங்கள் சொன்னது வந்து எங்களுக்கு இன்னும் வரலனதுக்கு அதை நாங்கள் எஸ்பிஐ கிட்ட அந்த கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் போடுறதுக்காக கொடுத்துருக்கோம், அது வந்து வந்துருங்க சீக்கிரமான எங்ககிட்ட பதில் சொன்னாங்க அன்றைக்கி மேடம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜான்வரி கடைசிக்கு வந்தாச்சு. இன்னும் February 1 பட்ஜெட், அடுத்த பட்ஜெட்டே வருது.
2024-25 வருஷத்துக்கான ஒரு ஸ்கீமா பட்ஜெட்டில் வர்றது வந்து இது வரைக்கும் எந்த நோட்டிஃபிகேஷனுமே வரல. இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆர்பிஐக்கு எழுதி கேட்டோம். எங்களுக்கு இந்த ப்ரீடெய்னிங் டு திஸ் எங்களுக்கு எதுவுமே நாங்கள் ஜியோவோ நோட்டிஃபிகேஷனோ கொடுங்கன்னு ஆர்பிஐ கிட்ட கேட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியூ கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்பிஐ வந்து எங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு திஸ் சப்ஜெக்ட் டஸ் நாட் ப்ரீடெயின் டு அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதில். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் சொல்கிறது பட்ஜெட்டில் ஜூலை 2024 பட்ஜெட்டில் ஸ்ட்ரெஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அந்த எம்எஸ்எம்இஸ் வந்து ஸ்ட்ரகிளிங் என்பிஏ ஆகாமல், அதாவது ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுங்கிறது என்பிஏ ஆகாமல் அந்த 0 to 30 நாள், 31 60 நாள், 61 நாள்லேருந்து 90 நாளுங்கிறத வந்து SMA1 SMA2ன்னு சொல்லுவாங்க. 30 நாள்லேருந்து 60 நாள். இது வந்து SMA1 SMA2ல இருக்கிற கம்பெனிஸை வந்து அவங்க எதனால ஸ்ட்ரெஸ் ஆச்சு, அதாவது அவங்க இன்னும் என்பிஏ ஆகலை, அந்த ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் பணம் வராமல் இருந்திருக்கலாம். அந்த பணம் வந்து ஸ்ட்ரக் ஆனதுக்காக அவங்களுக்கு அந்த பணம் ஸ்ட்ரக் ஆன போது அந்த இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியாமல் கொஞ்சம் தவிச்சிட்டு இருக்கிற போது அதை பேங்க் வந்து லோனாக கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை வந்து என்பிஏ ஆகாமல் காப்பாற்றணுங்கிறது தான் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ப்ரெசன்டேஷன் இன் பட்ஜெட். இந்த விஷயத்தை பேங்கர்ஸ் கிட்ட கேட்ட போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்கள் வேணா 2 இஎம்ஐ வந்து அதில் SMA1 SMA2ங்கிறது 2 இஎம்ஐ தானே சார், அந்த இஎம்ஐ வேணால் நாங்கள் இன்னொரு லோனாக கொடுத்துட்றோங்கிறாங்க. மேடம் அந்த மீனிங்கில் சொல்லலை ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க சொன்ன மீனிங் வந்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் ஆகக்கூடாதுங்கிறங்காட்டி சொன்னாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா கேபிட்டல் உள்ள இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கோசரம் சொன்னாங்க அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு. அதை பற்றியும் ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கும் இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு ப்ரீடெய்னிங் டு திஸ் எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணதை வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருந்தால், இந்த வருஷம் இப்போ ஜனவரி மாதம் ஆச்சு, எத்தனையோ கம்பெனிஸ் இந்நேரம் என்பிஏக்கு வந்திருப்பாங்க. நமக்கு இந்தியாவில் 5.9 lakh crore எம்எஸ்எம்இஸ் இருக்குது. இப்போது ஒரு கணிசமான ஒரு அளவுக்கு என்பிஎஸ்ஸாக மாறி இருந்தாங்கன்னா அவங்க சஃபர் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னதை வந்து சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களோட எம்எஸ்எம்இ சார்பில் வந்து 2 விஷயம். இந்த 2 விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, எங்களுக்கு வந்து இப்போது நிறையா ஸ்மால் மைக்ரோ வந்து ஸ்மாலாக மாறுறாங்க. பட் ஸ்மால் வந்து மீடியமாகவும், மீடியம் இருக்கிறவங்க லார்ஜாகவும் மாறுறதுக்கு நிறையா அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டேஜில் வந்து கொலாட்ரல் இருக்காது. ஸோ பேங்கர்ஸ் கிட்ட போய் லோன் கேட்குறாங்க. அவங்க என்னென்னா, பேங்கர்ஸ் வந்து அவங்க ஹைப்ரிட் மோட்லேயும் லோன் கொடுக்குறாங்க. என்னென்னா சிஜிடிஎம்எஸ்சியும் அவங்கள கொலாட்ரலி சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்க, சார் உங்கள் கொலாட்ரல் பத்தாது, பட் ப்ரொஜெக்ஷன்ஸு அவங்களோட பிஸ்னஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் 5 வருஷம் ப்ரொஜெக்ஷன், அந்த கம்பெனி நல்லா பேலன்ஸ் ஷீட் இது வரைக்குமே நல்லாவும் இருந்திருக்கும், இன்னுமேல் அடுத்தது ப்ரொஜெக்ஷன்ஸும் கரெக்டாக போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கான லோன் கிடைக்கிறது இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஸ்மால் வந்து மீடியமாக மாற முடிய மாட்டேங்குது, மீடியம் வந்து லார்ஜாக மாற முடியும். ஸோ இந்த இடத்துல எம்எஸ்எம்இயோட செக்டாரோட growth வந்து கர்டைல் ஆகுதுங்கிறது எங்களோட ஒப்பீனியன். ஏன்னா நம்ம 5.9 கோடி எம்எஸ்எம்இ வந்து 30% வந்து, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு 1.2 trillion எக்கனாமி நம்ம வந்து எம்எஸ்எம்இ மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து நாளைக்கு 2 trillion எக்கனாமி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே எம்எஸ்எம்இ கிட்ட இருக்குது. இந்தியா எம்எஸ்எம்இயோட சப்போர்ட் நல்லா கவர்மெண்ட் கிட்ட இருந்ததுன்னா we will achieve 5 trillion எக்கனாமி. பிரைம் மினிஸ்டரோட விஷன் வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் பண்ண. அதுதான் நான் விருப்பப்படுறேன். ஏன்னா எம்எஸ்எம்இயோட என்பிஏ ரேட் வந்து 2.87% தான் இருக்குது. அவங்க கண்டிப்பாக எம்எஸ்எம்இஸ் அவங்களோட லோன் ரீபேமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க. அண்டு நம்ம எக்கனாமிக்கும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் எங்களோட கருத்து. இந்த 2 விஷயம் நீங்கள் கேட்டதில்லை. இந்த கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்னு சொல்கிறீங்க, அதுக்கு வந்து சிபிலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா? ஆமாங்க, சிபிலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்னுங்கிறத விட அவங்க இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டர்ன் ஓவர் பேஸ்டும் ப்ராப்பர்ட்டி பேஸ்டுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. சிபிலுங்கிற வார்த்தை சொல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் நிறையா லோன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் டர்ன் ஓவரில் 20% வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்னு ஒரு லிமிட் இருக்கும். அது மாதிரி அது எல்லாமே டர்ன் ஓவர் பேஸ்டில் இருக்குது. அதே மாதிரி
நீங்கள் உங்களோட அசெட் ப்ராப்பர்ட்டி வேல்யூக்கு தகுந்த மாதிரியும் அவங்களோட அசஸ்மெண்ட் மாடல் இருக்கும். நீங்கள் வந்து கொலாட்ரல் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிஜிடிஎம்எஸ்சியில் போனால் 2% அதிகமாக வாங்குறாங்க. அது வந்து நாங்கள் சிஜிடிஎம்எஸ்சியில் எழுதி கேட்டோம். அவங்க வந்து மும்பையில் இருக்குது சிஜிடிஎம்எஸ்சியோட ஆஃபீஸ். அதாவது நான் சிஜிடிஎம்எஸ்சிங்கிறது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் கொடுக்குற அவங்க தான் வந்து நாளைக்கு சிஜிடிஎம்எஸ்சி லோனுக்கு அப்ளை பண்ணால் எந்த பேங்க் அதில் அப்ளை பண்ணாலும் அவங்கக்கிட்ட எழுதி அப்ரூவல் வாங்கணும். நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் 6 லட்சம் கோடி நாங்கள் வந்து சிஜிடிஎம்எஸ்சி கேரண்டி கொடுத்துட்டோம், இந்த பர்டிகுலர் இயர் மட்டும் நாங்கள் 2 லட்சம் கோடி கேரண்டி கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற கேரண்டி நம்ம கொலாட்ரல் கொடுக்காம, எம்எஸ்எம்இ கொடுக்காம, சிஜிடிஎம்எஸ்சி கொலாட்ரல் கோசம் கேரண்டி கொடுக்கறதுக்கு பேங்கர்ஸ் 2% எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஏன்னு பேங்கர்ஸ் கிட்ட கேட்டால், சார் ரிஸ்க் சார் அப்படிங்கிறாங்க. அந்த ரிஸ்க் வந்து சிஜிடிஎம்எஸ்சி கிட்ட கேட்டபோது, நீங்கள் ஏன் கொடுக்கறது இல்லைன்னா, ஃபஸ்ட்டு 18 மாதம் கழிச்சு அவங்க பேப்பர்ஸ் பேங்க்லேருந்து அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் உடனே பேமெண்ட் பேங்க் கொடுத்துட்றோம். பேங்க் ரிகவரி ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் பெண்டிங் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்கிறதா எங்களுக்கு சிஜிடிஎம்எஸ்சிக்கு செட்டில் பண்ணுறாங்கன்னு அங்கிருந்து எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் மீட்டிங்கில் வந்து அக்டோபரில் எனக்கு சொல்லியிருக்காங்க. சிஜிடிஎம்எஸ்சியிலேருந்து அஃபிஷியல்ஸ் வந்து கொடிஷாவில் வந்து பேசினாங்க. நாங்கள் ஒரு 50 அசோசியேஷன்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து அந்த இன்ட்ராக்ஷன் மீட்டிங் வித் சிஜிடிஎம்எஸ்சி அஃபிஷியல்ஸ் கூட பேசின போது எங்களுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பேங்க்ஸ் வந்து அதாவது மினிஸ்ட்ரியிலேருந்து வர்றதை கரெக்டாக எடுத்துக்கலையா, இல்லை கம்யூனிகேஷன் சரியாக வரலையா? சார் கம்யூனிகேஷன் வரலங்கிறதும் அவங்க சொல்கிறாங்க சார். ஏன்னா பேங்கர்ஸ் வந்து எடுத்துக்கலைங்கிறது வந்து நம்ம டைரெக்டாக ப்ளேம் பண்ண முடியாது. இது பண்ணுங்கன்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்துச்சுன்னா பேங்கர்ஸ் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணி தானங்க ஆகணும். அவங்களா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து சொன்னதுக்கப்புறம் இப்போ ஆர்பிஐ வந்து எங்களுக்கு இது ப்ரீடைனிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து டைரெக்டாக பேங்கர்ஸுக்கு போகும்போது பேங்கர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை ஆனர் பண்ணி தானுங்க ஆகணும். ஆனர் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ இப்போது மேடம் நீங்கள் சொன்னீங்க, அந்த மேடமே வந்து டைரெக்டாக எங்கிட்ட பேசினப்போ இதை கமிட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், மேடம் வந்து அன்னைக்கு செப்டம்பர் மாதம் வந்து இன்ட்ராக்ஷன் மீட்டிங்கில் அது வந்து எஸ்பிஐக்கு கொடுத்துருக்கோம் இந்த கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டமோட வேலையை அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணதுனால நான் செப்டம்பரில் கேட்டதுனால அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து பேப்பரில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி படித்தேன். நவம்பர் மாதத்தில் எஸ்பிஐ வந்து மார்ச்சுக்குள்ளே சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் மார்ச்சுங்கிறது வந்து நீங்கள் ஜூலை மாதம் சொன்னதுக்கு வந்து ஒரு மார்ச் வரைக்கும் எஸ்பிஐ டைம் கேட்குறாங்கன்னா அது பற்றி ஒரு டிராஃப்ட் வரலிங்க. என்ன அவங்க வந்து அந்த ஸ்கீம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த புது கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் வந்து எம்எஸ்எம்இஸுக்கு பெனிஃபிஷியலா இல்லையா, அந்த ஸ்கீமோட ஒரு டிராஃப்டும் எஸ்பிஐ இது வரைக்கும் கொடுக்கல. மற்ற பேங்கர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க யாருமே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எஸ்பிஐ வந்து அதுவும் பேப்பரில் வந்தது வச்சு தான் நான் சொல்கிறேன், மற்றபடி அவங்க அஃபிஷியலாக எங்கேயுமே கொடுக்கல. நியூஸ் பேப்பர்ஸில் வந்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த 100 crores வரைக்கும் எம்எஸ்எம்இக்கு ஃபண்டிங் கொடுக்குறேன்னு மேடம் பார்த்துட்டு சொன்னாங்க. அது வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து அட்வான்டேஜஸாக இருக்குங்க. பட் இந்த ஹைபிரிட் மோடை தாண்டி பேங்கர்ஸ் வந்து சிஜிடிஎம்எஸ்சியும் அவங்களோட கொலாட்ரலை தாண்டி பேங்கர்ஸ் வந்து ஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இப்போ நாங்களே என்ன சொல்கிறோம், எம்எஸ்எம்இஸுக்கு வந்து 5 crore வரைக்கும் நீங்கள் கொலாட்ரலே வாங்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா எம்எஸ்எம்இஸ் வந்து கண்டிப்பாக ரீபேமெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்களோட என்பிஏவே 2.87% தான் இருக்குது. நீங்கள் இசிஜிஎல்எஸ்சி ஸ்கீம்னு ஒன்று ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து 2020 கோவிட் அப்போ பிரைம் மினிஸ்டர் அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 3.84 lakh crores. அப்போது அதில் எம்எஸ்எம்இக்கு மட்டும் 65% லோன் கொடுத்துருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி எம்எஸ்எம்இ கொடுத்துருந்தாங்க. அந்த லோனோட என்பிஏ ரேட் கோவிட் டைமில் 6% தான் இருந்தது. நான் சொல்றது கோவிட் டைமில் எவ்வளவோ கம்பெனிஸ் வந்து ப்ராப்ளமாக மாறிச்சு. அதில் இவ்வளோ ப்ராப்ளம் இருந்த கோவிட்லேயும் 6% தான் என்பிஏவாக இருந்திருக்கு அந்த ஸ்கீமுக்கு. நாட் எம்எஸ்எம்இஸ் ஓட ஓவரால் ஆவரேஜ் வந்து 2.87 தாங்க. நான் சொல்றது இசிஜிஎல்எஸ்சி ஸ்கீம்ங்கிறது எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து கோவிடுக்காக மட்டுமே கொடுத்தாங்க. அந்த 20 லட்சம் கோடி கொடுத்தாங்க இல்லைங்களா, அதில் வந்து இந்த இசிஜிஎல்எஸ்சி ஸ்கீம் ஃபார் எம்எஸ்எம்இஸ் வந்து 3.87 lakh crores. அந்த இதில் 65% வந்து எம்எஸ்எம்இ கொடுத்தாங்க, 2 லட்சம் கோடி. அது எம்எஸ்எம்இயோட என்பிஏ ரேட் வந்து 6% தான் இருந்துச்சு.
So on the 6% and the 2 lakh crore, or approximately whatever 2 lakh crore has been, everything has been repaid. So எஸ் MSME. ஆமாம், அதனால தான் எம்எஸ்எம்இ வந்து அந்த அளவுக்கு வி மெயின்டைன் நம்மளோட எத்திக்ஸ் இன் பிஸ்னஸ் எம்எஸ்எம்இஸ் வந்து. ஏன்னா அவங்க இண்டிவிஜுவலாக நின்று ஒர்க் பண்ணுறாங்க. 10 ஒர்க்கர்ஸ் இருக்கிற கம்பெனியில் ஒரு ஒர்க்கர் வந்து அந்த முதலாளி. நீங்கள் அதுதான் இன்னைக்கு எம்எஸ்எம்இ. இன்னைக்கு இந்தியாவில் எம்எஸ்எம்இ இவ்வளோ வளர்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்தியா நல்லா வளர்ந்துட்டு போகிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம பண்ணுற பிஸ்னஸை வந்து மற்றவங்கள நம்பியோட நம்ம அந்த பிஸ்னஸில் நின்று பண்ணுறோம். நான் சொல்கிறேன் 5.9 கோடி எம்எஸ்எம்இலையுமே எல்லாருமே வளர்ந்தவங்க இல்லை. நான் சொல்கிறவங்க தான் 90%, அதாவது 97% சொல்லலாம் மைக்ரோ, 2% வந்து ஸ்மால், 1% தான் மீடியம் எம்எஸ்எம்இல மொத்தமாக. அப்போ 97% இருக்கிற மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் அந்த ஓனர்ஸ் நின்று உள்ள வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க பேமெண்ட் பண்ணுறதில் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த 2 lakh, அதாவது 3 கோவிட் டைமில் கொடுத்த பேக்கேஜுக்கு அப்புறம் எம்எஸ்எம்இக்குன்னு தனியாக பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்க? அது இல்லை. இப்போ மேடம் வந்து 100 crores கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறத வந்து பேங்கர்ஸ், நீங்கள் அந்த கேள்வி அப்போவே கேட்டீங்க இல்லையா, அதோட ஃபுல் பதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் வந்து மீடியமாக போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்க ஒரு 10 வருஷம் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கொலாட்ரல் சேர்த்திருப்பாங்க. அந்த கொலாட்ரல் பேஸ் பண்ணி அவங்க பேங்கரில் லோன் கேட்டாங்கன்னா, சார் உங்கள் கொலாட்ரல் பத்தாது, சரி ஹைபிரிட் மோடில் 5 crores வரைக்கும் தான் கொடுப்போன்னு பேங்கர்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த 100 crore மேடம் வந்து 23rd July 2024 அன்னைக்கு பட்ஜெட்டில் சொன்னதுக்கப்புறமும் பேங்கர்ஸ் 5 crore மேலே சிஜிடிஎம்எஸ்சியில் கொடுக்கல. 100 crore சொல்லியிருக்காங்க. இதுவும் என்னன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து போய் பேங்கர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க எடுத்து பண்ணுறாங்க, நான் யாரையுமே ஒரு குறையா சொல்ல, நான் என்னோட ஆதங்கத்தை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எம்எஸ்எம்இயோட செக்டார் வந்து நாளைக்கு அதோட ஃபேஸை யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நோட்டில் சொல்கிறேன். எம்எஸ்எம்இ தான் நாளைக்கு ஒரு பெரிய growth. எக்ஸ்போர்ட்ஸ் 45% இந்தியாவில் வந்து எம்எஸ்எம்இ தான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அந்த 45% வந்து எப்படி 50% பண்ணுறது? ஏன்னா லாஸ்ட் இயர் தான் வந்து இம்போர்ட்ஸுக்கும் எக்ஸ்போர்ட்ஸுக்கும் லிட்ரலி அந்த பேலன்ஸே வந்திருக்கு. இது வரைக்கும் இம்போர்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நம்ம மேக் இன் இந்தியா அது மாதிரிலாம் ஆரம்பித்து பண்ணதுக்கப்புறம் தான், மேக் இன் இந்தியா 1, 2, 3 எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இம்போர்ட்டுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ இது யார் பண்ணியிருக்காங்க? 45% எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எம்எஸ்எம்இ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்எஸ்எம்இ தான் பொட்டன்ஷியல் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே. 30% ஜிடிபி வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் எம்எஸ்எம்இ டிசின்னு சொல்லி அவங்களோட ரிப்போர்ட்லேயே 30% கொடுத்துருக்காங்களே எம்எஸ்எம்இக்கு ஓட கான்ட்ரிபியூஷன் டு தி ஜிடிபி ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம எம்எஸ்எம்இக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்காக வேணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். பை ஃபினான்சிங் இந்த மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு பட்ஜெட்டில் கொடுத்துருக்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பேங்கர்ஸோ இவங்களோ இருக்கிற போது நமக்கு அது இப்போ அடுத்த பட்ஜெட் இன்னும் 2 நாளில் வருது. ஸோ இது இன்னும் போன பட்ஜெட்டோடதே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்டர்ன் பட்ஜெட் நான் ஒத்துக்கிறேங்க, பட் அதுவே இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு இல்லையா? ஜூலை மாசத்துலேருந்து இப்போ February 1ஆம் தேதி வந்துருச்சுன்னா அது இன்டர்வியூனால 6 மாதம் ஆயிடுச்சு. நான் அன்னைக்கு மேடம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்கிட்ட அன்னைக்கு மீட்டிங் இன்ட்ராக்ஷன் மீட்டிங்கில் சொன்ன போது 2 மாதம் தான் இருந்தது கரெக்டாக, அந்த டைமில் முடிச்சிருக்காரு. பட் அதுலேருந்து இப்போ 4 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்குமே எஸ்பிஐ தான் பண்ணுறாங்களான்னு அன்னைக்கு அந்த பேப்பரில் ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் எஸ்பிஐ கிட்ட இருந்து எந்த நோட்டிஃபிகேஷனுமே இல்லையே, ஒரு டிராஃப்டும் கூட இல்லைங்களே. எம்எஸ்எம்இக்கான ஒரு கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வர்றாங்க, அதுக்கான டிராஃப்ட் எங்களுக்கு இது வரைக்கும் பப்ளிஷே ஆகலையே. அது நம்ம ஓகேவா ஓகே இல்லையா எதுவுமே எங்களுக்கு இப்போ சொல்றதுக்கான வாய்ப்பே வரலையே. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எழுதியிருக்கோம். நாங்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து நாங்கள் நவம்பர் மாதம் எழுதியிருக்கோம் இந்த 2 ஸ்கீம்ஸ், அதாவது நியூ அசஸ்மெண்ட் மாடல் ஃபார் கிரெடிட் ரேட்டிங்காக அதுக்கும், அப்புறம் இந்த இந்த ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஆர்பிஐக்கு வந்து நாங்கள் எப்போ எழுதணும்னா செப்டம்பர் மாதம் எழுதணும். ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து ஆர்பிஐயோட பதில் வந்து இந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இட் டஸ் நாட் pertain to us அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு எழுதுனேன் இந்த மாதிரி இருக்கு. அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து எனக்கு இன்னும் எதுவும் பதில் வரலைங்க. நவம்பரில் எழுதுனது. ஸோ அதாவது ஆர்பிஐ சொல்லிட்டாங்க we didn't get any proper communication from finance ministry. அவங்க அப்படி சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிற வார்த்தையை நான் வேணாலும் படிக்கிறேங்க.
அந்த நியூ with reference to the mail, it is informed that RBI does not have any information pertaining to the budget announcement on new assessment model for MSME credit and credit support to MSMEs during stress period அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த எம்எஸ்எம்இ அந்த கிரெடிட் லைன்ல அந்த கிரெடிட் அவங்க கமிட் பண்ணாலும் யாராவது கொடுத்துருக்காங்களா? மேக்ஸிமம் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? இல்லைங்களே, கொடுக்கல, டோட்டலாவே கொடுக்கல. இன்னும் அந்த மாதிரி ஒரு இதே நோட்டிபிகேஷனே இல்லைங்களே. இப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷனோ கவர்மெண்ட் ஆர்டரோ இல்ல பேங்க்குக்கு வந்து ஏதாவது ஒரு ரூலிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லையே. பேங்கர்ஸ் கிட்ட கேட்டா சரி எங்களுக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் ஒன்றும் தெரியலன்னு தான் சொல்றாங்க. ஸோ எங்களோட எம்எஸ்எம்இஸ் இப்போ என்பிஓவா நாளைக்கு டிக்ளேர் ஆயிருந்தாங்கன்னா அவங்க நாளைக்கு வேற எந்த லோனுக்கு இப்போ சிபிலை பத்தி மட்டும் இப்போ ஒரு தடவை நம்ம வந்து இப்போ கோவிட் வந்துச்சுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தபோது ஸ்ட்ரெஸ் ஆனது வந்து இட்ஸ் அக்செப்டபிள். பட் மற்ற டைமில் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரெஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து குளோபலாக வந்து ஓவராலாக வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ், வார்ஸ் அது இதுன்னு வர்றபோது நிறைய ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ரெசிஷன் இது வர்றபோது எங்களுக்கு வந்து ஃபண்ட் ஃப்ளோ வந்து மாறுற போது எங்களோட சிபில் நாங்கள் வந்து 1ஆம் தேதி கரெக்டாக டியூ கட்டணும், இல்லை 7ஆம் தேதி டியூ கட்டணும்னா எங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் அந்த பணத்தை கட்டிடுறோம். உடனே என்ன சொல்கிறாங்க, சிபிலில் வந்து இப்போ இன்னைக்கு வந்திருக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை சிபிலில் ரிப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது இன்னைக்கு 30th ஜனவரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மாசம் 1 to 31 வரைக்கும் இருக்கிற சிபில் நீங்கள் ஏதாவது லோன் லேட்டாக கட்டியிருந்தீங்கன்னா 1ஆம் தேதி கட்டுறதுக்கு 2ஆம் தேதி கட்டியிருந்தீங்கன்னா அது வந்து சிபிலில் ரிப்போர்ட் ஆகும். அப்போ உங்களோட கிரெடிட் ரேட்டிங் டிக்ரீஸ் ஆகும். இப்போ எவ்ரி 15 days வந்து சிபில் ரேட்டிங் வந்து மாற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திரும்பவும் எங்களுக்கு நான் வந்து டியூ கட்டுற டேட் கட்டித்தான் ஆகணும், நான் கட்ட மாட்டோம்னு எம்எஸ்எம்இ சொல்லலை. என்ன சொல்றாங்க எம்எஸ்எம்இனா, வருஷத்துல ஒரு மாசமோ 2 மாசமோ எங்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஏன்னு கேட்டா அவங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் சப்ளை பண்றவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. டிசம்பர் மாசம் ஃபுல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல லீவு. ஸோ எங்களுக்கு எக்ஸ்போர்ட்டோட கிரெடிட்டுக்கான பேமெண்ட் வரலன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கும் தீபாவளி இருக்கு, நமக்கும் பொங்கல் இருக்குன்னா அந்த டைம்ல வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து தீபாவளிக்கு வந்து ஃபுல்லா போனஸஸ் எல்லா பேமெண்ட்ஸும் கொடுத்து முடிக்கிற போது அடுத்த மாசம் அந்த கம்பெனிக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு இஷ்யூ இருக்கும். எத்தனை நாளைக்கு அந்த மாசத்துக்குள்ள கட்டிடுவாங்க. ஸோ அவங்க இந்த எஸ்எம்ஏங்கிறது ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்டுக்கு போறது இல்லை. பட் அந்த ஒரு மாசம் அவங்க அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இஎம்ஐ வந்து லேட்டா கட்டின மாதிரி இருக்கும். 1ஆம் தேதி கட்டுறதுக்கு பதில் 25ஆம் தேதி கட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தீபாவளி வந்திருக்கும். அப்போ பாரு நீ வந்து யூ ஆர் நாட் ஃபிட் டு கெட் அ லோன் ஃபர்தர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்க சிபில் சரியா மெயின்டைன் பண்ணீங்க. இதுல வந்து சிபில் மெயின்டைன் பண்ணலங்கிறது வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஓன் ஃபண்ட்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணிடுவாங்களே. இவ்வளோ ஃபண்ட் ஃப்ளோ கரெக்டாக பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா ஏன் பேங்க் லோனுக்கு தான் போகணும்? அப்போ நான் வந்து எல்லாருமே வந்து ஜஸ்டிஃபிகேஷனாக எல்லாத்துக்கோசரம் நான் கேட்கல. இந்த மாதிரி ஒரு 3-5% ஆஃப் எம்எஸ்எம்இஸுக்கு வந்து ஃபினான்ஸ் பேமெண்ட் ஆன் டைம் பண்ணுறதுல வந்து இஷ்யூ இருக்கு. அது அவங்க டிஃபால்ட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம பணம் ஸ்டக்காக அப்போ நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் அவங்களை தூக்கி விடல, அவங்க சிபிலையும் நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கிரெடிட் கார்டு கட்டாமல் இருந்திருப்பாங்க, ஒரு லோன் கட்டாமல் இருப்பாங்க. அதுக்காக வந்து அவங்களை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ தேவை இல்லைங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சிபில் ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன பேசிஸில் இருக்கான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சிபில் ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ப்ரைவேட், இட்ஸ் நாட் அ கவர்மெண்ட் என்டிட்டி டு கிவ் அ ரேட்டிங். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவை வந்து மேடம் வந்து அதுக்காக தான் சொன்னாங்க. கொண்டுறாங்க. கரெக்ட். ஸோ இந்த சிபில் வந்து ஸ்டில் வந்து பிஎஸ்சி பேங்க் சிபில் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களா? ஆமாம், நீங்கள் சிபில் பேஸ் பண்ணி தான் இது பண்ணாங்க. நீங்கள் ப்ரொப்ரேட்டரி கம்பெனியாக இருந்தால் அவங்க ப்ரொப்ரேட்டரோட சிபில் பார்த்து தான் கொடுக்குறாங்க. கம்பெனிஸுக்குன்னு ரேட்டிங் எடுத்து பார்க்கறது இல்லை யாருமே. ஓகே, இண்டிவிஜுவலோட தான் பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து சம் சிஸ்டம் மாடிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். அப்போ அதுக்கு தான் சொன்னாங்க நாங்கள் வந்து புது சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நாங்கள் சிபில் பேஸ் பண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மேடம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ பட் திருப்பி பேங்கர்ஸ் வந்து சிபில்குள்ளேயே தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அது ரிலையபிள் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது சிபில்னு சொல்லலாம், கிறிசில்னு சொல்லலாம், ஒரு 3-4 ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறது எந்த ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் இந்த அவங்க ரிப்போர்ட் பண்ணுறது வந்து பண்ணுறாங்க. சரி,
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், எனக்கு வந்து சிபிலில் வந்து ஒரு மாதம் 2 மாதம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராவும் நான் தானே கட்டிட்டேன்னா அடுத்த ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு அவங்க அந்த மாதிரி ஒரு இதில் இல்லை, தே ஆர் ஓகே அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணுறாங்களா? பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா சிபில் ரேட்டிங் ஏறுது, அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த சிஸ்டம் ஐ ஆல்வேஸ் அக்செப்டுங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 12 மாதம் அடுத்த 24 மாதம் நீங்கள் கரெக்டாக இஎம்ஐ கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது ஓகே. பட் ரேட்டிங்கே ஹையஸ்ட்டாக இருந்தால் இப்போ 700ங்கிறது 750 பண்ணாங்க, இப்போ 800 பண்ணிட்டாங்க. 800 ரேட்டிங் வச்சுருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சார் நீங்கள் வந்து 2022 சார் நீங்கள் அன்னைக்கு லோன் கட்டல சார், 2018 வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் லேட்டாக கட்டியிருக்கீங்கன்னு சொல்லி 800 ரேட்டிங் இருந்தால் மட்டும் பேங்கர்ஸ் உடனே லோன் கொடுக்கறதில்ல. அது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவங்க ஹேபிச்சுவல் டிஃபால்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேபிச்சுவலாக யாருமே டிஃபால்ட்டராக இருக்கும். அது ஈவன் தோ அந்த 2023 டியூ கிளியர் பண்ணி இன்ட்ரெஸ்டோட கிளியர் பண்ணியிருந்தா கூட இந்த கமெண்ட்ஸ் வரும். ஈவன் தோ அவங்க சிபில் ரேட்டிங் அவங்க 2018 இன்னைக்கு வரைக்கும் இஎம்ஐ கரெக்டாக கட்டியிருப்பாங்க. ஓகே, யாருக்கு தான் வந்து ஒரு சின்னதா ஒரு ஏன் அவங்க ஃபேமிலியில ஒரு அப்பாக்கோ இல்ல குழந்தைக்கோ உடம்பு சரியில்லாம போறதுனாலும் கூட அந்த ஃபண்ட் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம்ல. ஸோ வேற ஹியூமனிடேரியன் அந்த இடத்துல நான் ஹியூமனிடேரியன் வச்சு ஒன்றும் நான் வெய்வர் கேட்கலைங்க. ஐ எம் நாட் சேயிங் தட் ஆங்கிள். நான் என்ன ஆங்கிள் சொல்றேன்னா, அவங்களுக்கு 1008 சூழ்நிலை இருக்கும், அந்த சூழ்நிலைனால அவங்க கட்டாம போயிருப்பாங்க, அதனால அவங்க சிபில் ரேட்டிங் தப்பாயிருச்சு, அதனால நீ யூ ஆர் நாட் ஃபிட் டு கெட் லோன்னு சொல்றது வந்து நான் அந்த சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் 2 நாளில் பட்ஜெட் 1ஆம் தேதி பட்ஜெட், ஸோ அதில் வந்து நீங்கள் கொடிஷா சார்பில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எதிர்பார்க்கல, கோயம்புத்தூருக்கு எதிர்பார்க்குறது? நான் கோயம்புத்தூருக்கு எதிர்பார்க்கறது வந்து 5 crores வரைக்கும் எனக்கு வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வந்து எம்எஸ்எம்இஸுக்கு ஈஸியராக கொடுக்கணும். அது ஒரு ஃபஸ்ட்டு கோரிக்கையாக நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு எங்களோட எம்எஸ்எம்இஸ் கட்டுற பில்டிங்க்கு வந்து எங்களுக்கான ஜிஎஸ்டி, அந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்டீல் பர்ச்சேஸ் பண்ணுறோம், சிமெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்கான ஜிஎஸ்டியை இன்புட் கிளைம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அலோவ் பண்ணணும். அடுத்தது வந்து எங்களோட இன்கம் டேக்ஸ் வந்து ப்ரொப்ரேட்டரிஷிப்புக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் 25% இருக்கிறது வந்து 20% பண்ணி கொடுக்கணும். இந்த 3 மெயின் கோரிக்கை கொடிஷா சார்பாக எங்களோட கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இ சார்பாக நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு பட்ஜெட்லி அலோகேஷன் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது கோரிக்கை வைக்க விரும்புறீங்களா? சார் மெட்ரோ ரயில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுங்க. அது வந்து என்னென்னா, இன்னைக்கு மெட்ரோ ரயில் வந்து 2011 கோயம்புத்தூருக்கு வந்திருக்க வேண்டியது இப்போ 2025 ஆச்சு. நாங்கள் வந்து சிஎம்ஆர் மிஸ்டர் சித்திக்குன்னு சொல்லிட்டு அவரை வந்து மீட் பண்ணோம். போன மாதம் கோயம்புத்தூர் வந்திருந்தார். இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சிஎம்ஆரோட எம்டி சித்திக் சாரும் கார்பரேஷன் கமிஷனரும் அந்த மீட்டிங்கில் இருந்தார். 3 பேர்த்து கூட வச்சு பேசின போது சத்தியமங்கல ரோடு வந்து வைட்னிங் பண்ணணும். அதுக்கு நான் நேற்று கலெக்டர் ஆஃபீஸ் போயிருந்த போது அதுக்கான ஒர்க் எம்பி சார் வந்து அதை ரொம்ப முன்னெடுத்து பண்ணுறாரு, சத்தி ரோடு வைட்னிங் வேலை. ஏன்னா ஃபேஸ் 1 வந்து அவனாசி ரோடும் சத்தி ரோடும் தான் வந்து நமக்கு மெட்ரோ வருது. ஸோ லேண்ட் அக்வசிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 year டார்கெட் சொல்லியிருக்காரு சித்திக் அவர், அலாங் வித் தி சப்போர்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் கார்பரேஷன் கமிஷனர். ஏன்னா சத்தி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெக்ஸ்டைல் பாலத்துலேருந்து ப்ரோசான் வரைக்கும் ரோடு வைடன் பண்ணணும். அதுக்கு பட்ஜெட்டும் அலாட் பண்ணிட்டேன்னு கார்பரேஷன் கமிஷனர் அன்னைக்கு சொன்னார். அண்ட் அது எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த வேலையும் நமக்கு நான் ஆரம்பிக்கணும். அவனாசி ரோடு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் 1.8 crore ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு ஐடிக்காக. அதாவது 18 million ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு இருக்கு. அந்த 18 million ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து கோயம்புத்தூருக்குள்ள புதுசாக குடியேறுவாங்க. அப்போ அந்த 2 லட்சம் பேர்த்தோட கம்யூட்டிங் வந்து நாளைக்கு இதே ரோட்ஸ் இருக்கிற போது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃப்ளைஓவர் ஒர்க் அப்போது கலெக்டர் என்ன சொன்னார்னா, ஃப்ளைஓவர் ஒர்க் முடிஞ்சிருங்க, இந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகிற போது அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவனாசி ரோட்டில் வந்து சோக் ஆகாது. ஏன்னா இந்த ஃப்ளைஓவர் முடிஞ்சிருச்சுன்னா ரேம்ஸ் இருக்குது, அங்கே ஏறி இறங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பருக்குள்ளே ஃப்ளைஓவர் முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெட்ரோ ரயிலோட ப்ராஜெக்ட் வந்து ஃபாஸ்ட்டாக 3.5 years முடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் கோயம்புத்தூரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு எங்களோட கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிறது ஒன்று.
ஸோ அது வந்து எந்த லெவலில் இருக்குது? அது வந்துங்க ஆக்சுவலாக ஜான்வரி மாதமே முடிக்கிறதா தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஜான்வரி இது வந்து 1994 ஒரு 30 வருஷம் எதிர்பார்ப்பு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அலர்ட் ஆகலை. நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் போடணும். இப்போ நாங்களே கொடிஷாவே 2 இண்டஸ்ட்ரியல் பார்க் வச்சுருக்கோம். இப்போ எங்களால் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் வந்து கிளியராக இல்லாதனால எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எந்தெந்த ஜோன்லங்கிறது கிளியராக மென்ஷன் ஆகாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்தில் வந்து ரெசிடென்ஷியல் கட்டிடுறாங்க. அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அப்போ ஜோனிங் சிஸ்டம் வந்து மாஸ்டர் பிளானில் தான் வரும். ஸோ அந்த மாஸ்டர் பிளானை வந்து சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணாதான் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே செட் பண்ணலாம், ரெசிடென்ஷியல் எங்கே செட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு ரெண்டுமே merge ஆகி போயிட்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ஒன்று வருது, அது பக்கத்தில் ரெசிடென்ஷியல் லேண்டு அந்த ஏரியாவில் பக்கத்துலேயே வீடுகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நாளைக்கு அந்த வீட்டுக்காரங்களே அந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து எங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது, சவுண்ட் பொல்யூஷன் இருக்குது, இதுக்கும் பொல்யூஷன் நார்ம்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட்டு. சம்வேர் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து வீடு கட்டிட்டு அதை வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் மாஸ்டர் பிளான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஜோனிங் வில் ஹெல்ப் அண்ட் இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் இஸ் அ வெரி பிக் மேனுஃபேக்சரிங் ஹப்பு. இந்தியாவிலேயே வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் ஜாஸ்தி. நீங்கள் மற்ற ஸ்டேட்ஸோ மற்ற இது சிட்டிஸ்லேயே கம்பேர் பண்ணிங்கன்னா 17% தான் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இருக்கும். கோயம்புத்தூரில் 22% மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இருக்குது. இது நம்மளோட பை பர்த்டே வந்து நமக்கு வந்து அந்த எக்கோசிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது மேனுஃபேக்சரிங்க்கு. ஸோ அது ஒரு அப்புறம் இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன், ஏர்போர்ட் வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி வந்து போதுமானதாக இருக்கா? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கா இல்லை இன்னும்? இப்போ கனெக்டிவிட்டி வந்து இப்போ இருக்கிற கனெக்டிவிட்டிஸ் வந்து இன்டர்நேஷ்னலுக்கும் சரி சிங்கப்பூர் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளைட்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் கார்கோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பர் மந்த் வந்து 1000 மெட்ரிக் டன் வந்து கார்கோ போயிட்டுருக்கு. இதே 4 வருஷத்துக்கு முன்னாடி 200 மெட்ரிக் டன் தான் போயிட்டு இருந்தது கார்கோ மட்டும். ஸோ செப்பரேட் கார்கோ டெர்மினல் கொண்டு வரணுங்கிறது ஒரு ரிக்வஸ்ட்டாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி. இந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏர்போர்ட் வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா அது ஒரு 3 இயர் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட் ஹேண்டிங் ஓவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த ஏர்போர்ட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 11,000 பேர்த்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் மட்டும் 30 லட்சம் பேர்த்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது வந்து 7-8 லட்சம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதை வந்து இன்னைக்கு 30 லட்சம் இதாகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபர்தராகவும் ஃப்ளைட் ஆட் பண்ணாலும் நீங்கள் காலையில் பீக் ஹவர்ஸில் போய் பாருங்கள், மார்னிங் 8, 12 ஈவினிங் எல்லாம் போய் பாருங்கள், ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு இருக்கும் ஃப்ளைட்ஸ். ஆனால் பக்கா கனெக்டிவிட்டி இருக்குது. இன்னும் ஃப்ளைட்ஸ் ஆட் பண்ணணும்னா நமக்கு டெர்மினல் வந்து கெப்பாசிட்டி பத்தாது. அதே மாதிரி 40 லட்சம் பேர் இப்போ இந்த இயர் 2024-25 வந்து 30னா 25-26க்கு வந்து 40 லட்சம் பேராக இருக்கும்னு சொல்லி ப்ரொஜெக்டட்ல இருக்கு. ஸோ 25% இன்க்ரீஸ் ஆஃப் பேசஞ்சர் மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கான இந்த டெர்மினல்லும் கார்கோவும் ஆனுவல் பண்ணாது, அது இருக்கு. இப்போ அது நியூ டெர்மினல் ஆல்மோஸ்ட் அக்விசிஷன் முடிச்சிட்டாங்க. அது வந்து டெவலப்மெண்ட்டுக்கான டைம் நம்ம பொறுத்து தானங்க ஆகணும். நம்ம அவசரப்படுத்தினாலும் அந்த 3 இயர்ஸ்ங்கிற டைம் வந்து நம்ம அந்த 3 இயர்ஸ்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ மெட்ரோ ரயிலுக்கு எப்படி சொன்னாங்க 3.5 இயர்ஸ்ல ஃபினிஷ் பண்றாங்க, பிளஸ் 1 இயர் அவங்க வந்து லேண்ட் அக்விசிஷன் சொல்லியிருக்காங்க. அந்த இதுல முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு பெனிஃபிட். அதே மாதிரி கார்கோ டெர்மினல் தனியாக வேணும் அண்ட் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் டெர்மினல் நமக்கு தனியாக வேணும்னு தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி ட்ரெயினில் வந்து இந்த கார்கோக்கெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா? சென்ட்ரல் இருக்கு சப்போர்ட் இருக்கு. இப்போ கூட டெல்லிக்கு வந்து ஒரு பெரிய லாட் ஆஃப் மிஷினரிஸ் வந்து 80 ஜேசிபிஸ் மாதிரி ஒரு புல் மிஷின்ஸ் ஒரு கம்பெனி வந்து 80 மிஷின்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெயின் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்களே, இருகூர்ல இருந்து டெல்லி வரைக்கும் போயிருக்குங்களே. ஸோ அந்த கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ எஸ், நாங்கள் ஒரு 10 to 15 இயர்ஸாகவே வந்து இது இருக்கு. நல்ல கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாங்க சதர்ன் ரயில்வேஸ். முதல்ல வந்து கார்கோக்கு வந்து இன்னைக்கும் சீப்பஸ்ட் மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ரயில் கார்கோ தான். ஏன்னா நீங்கள் வந்து ரோடு வந்து ஃபியூயல் காஸ்ட்
காக அது லிங்க் ஆயிருக்கு. பட் ரயிலோட காஸ்டிங் வந்து பல்க் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு பல்க் வால்யூம் போகிறதுக்கு வந்து ரயில்வே இஸ் வெரி வெரி சீப்பர். காஸ்ட் பர் கேஜி ஆர் வால்யூமுக்காக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் ஆர் லிட்ரலி 25% ஆஃப் த வேல்யூ காஸ்ட் ஆஃப் நீங்கள் ரோடில் போகிறத விட. அதை வந்து நிறைய பேர் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேபி ஸ்மால் குவான்டிட்டியில் இருக்கிறதுனால அவங்க வந்து ரோடில் அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹியூஜ் வால்யூம் இருக்கிறது, பல்க் வால்யூம் இருக்கிறது எல்லாமே ரயில்வேஸ் ஆர் சீப்பர், வெரி சீப்பர் ஐ வுட் சே. 25% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் நார்மல் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, நீங்கள் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் இந்த பட்ஜெட்டில் நிறைவேறும் நம்புகிறோம். சரி, கண்டிப்பாக நான் நிறைவேறணும் வேண்டிக்கிறோம். ஸோ உங்களுடைய டைம் ஒதுக்கி எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. நாங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம் இந்த பட்ஜெட்டில். ஏன்னா 2024 ஜூலைலேருந்து இப்போ 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம். இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கும். பட்ஜெட் கண்டிப்பாக எங்களுக்கு எம்எஸ்எம்இயோட பூஸ்ட்டுக்காக இருக்கும். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து கண்டிப்பாக அதுக்காக ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன், எம்எஸ்எம்இயோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றிங்க.